ஏன்னா இந்த மனசு தாங்க எல்லா இன்பத்துக்கும் காரணம். ரொம்ப குறிப்பா நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? மனசு தான். மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மனசை சரியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு கூட போக வேண்டாம், நம்ம மனசே கோவிலாக திகழும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த மனசு தான் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் காரணம், நாம கெட்டு போறதுக்கும் காரணம். அதனாலதான் மனசு ஒரு குரங்குன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. ஒரு கதையே உண்டு, ஒரு பழைய கதை நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டுல ஒரு குரங்கு வளர்ப்பாரு. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்த உடனே ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கு ஒரு அடி அடிப்பார். அது அமைதியா தான் இருக்கும், ஆனாலும் அடிப்பார். வந்தவங்களுக்கு சாப்பாடு வைப்பார், ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை டிங்குன்னு அடிப்பார். அப்புறம் அவங்களுக்கு சாம்பார் ஊத்துவாரு, சாப்பிட சொல்வாரு, மறுபடியும் அந்த குரங்கை அடிப்பார். ஒரு விருந்தாளிக்கு தாங்கவே முடியல. ஏங்க அது பாட்டுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, சும்மா சும்மா அதை ஏங்க அடிக்கிறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, நான் போற வரைக்கும் நீங்க அந்த குரங்கை அடிக்க கூடாது. சரிங்க, உங்க விருப்பம் அப்படின்னு கம்பை தூக்கி போட்டுருவார். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா, அமைதியா இருக்கிற குரங்கு மெதுவா நகரும். அப்புறம் அந்த விருந்தாளிக்கு பக்கத்துல உட்காரும். அப்புறம் அவர் இலைய தாம்பக்கம் இழுக்கும். அப்புறம் அதுவே எடுத்து சாப்பிடும். ஒரு வாய் அவர் மூஞ்சிலேயே அப்படியே அள்ளி தேய்க்கும். அப்புறம் அவர் தலைமையில ஏறி உட்காந்துக்கிறோம். இப்ப விருந்தாளி பதறிவார், எங்க குரங்க இறங்க சொல்லுங்க, குரங்க இறங்க சொல்லுங்க. நீங்க தானங்க கம்பை தூக்கி உரமா வைக்க சொன்னீங்க. இல்லங்க, தயவு செஞ்சு இதை அடிச்சு இறக்கி விடுங்க. உடனே கம்பெடுத்து இப்படி ஒரு அடிதான் அடிப்பார், ஓடி போய் இருந்த இடத்துல உட்காந்துக்கும். நம்முடைய மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான். அடிக்கடி கட்டுப்படுத்தாவிட்டால் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும் என்று அந்த கதை சொல்வாங்க. இந்த வார்த்தையை நல்லா பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பெரும்பாலான காரணம் மனசு செய்கிற கற்பனைகள் தான். ஒன்னும் இல்ல, நீங்க தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வழியா போயிட்டு இருக்கிறீங்க. உங்க நெருங்கிய நண்பர் உங்களை எதிர்க்க கிராஸ் பண்ணி போறார். அவர் உங்களை கவனிக்கவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறார், இல்ல ஏதோ பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்துல இருக்கிறார், உங்களை கவனிக்காம போயிட்டார். நீங்க கூப்பிடுறீங்க, அப்பயும் போயிட்டார். உண்மைக்கே அவர் உங்களை கவனிக்கல, உங்க வார்த்தை கேட்கல. இது நமக்கு உடனே புரியும், ஏதோ ஒரு ஞாபகத்துல போறான் அப்படின்னு. அடுத்து இந்த மனசு சொல்லும், ஏன்னா அவன் இப்ப கொஞ்சம் வசதி ஆயிட்டான்ல, பணங்காசு வந்துருச்சுல, நீ அவனுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிற, அன்றி மறந்தவன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு 6 உயிர் நண்பனாக இருந்தவனை இந்த மனசு தன் கற்பனைகளால் முதல் கட்ட எதிரியாக மாற்றிவிட்டு தான் ஓயும். உண்மையா இல்லையா? இப்ப நீங்க நிறைய உறவுக்காரங்களை எல்லாம் எதிரியா நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, நீங்க உங்க ஆள் மனசுக்குள்ள போய் யோசிச்சு பாருங்க, அதுல முக்காவாசி உங்களுடைய கற்பனைகள் தான். உங்க அத்தை என்னைய பார்த்தா மட்டும் இப்படின்ட்டு போவா அப்படிம்பாங்க நம்ம அம்மா. அத்தை முகமே அப்படித்தான், அது இப்படித்தான் இருக்கும். ஆனா நம்ம அம்மாவுக்கு என்னமோ அவங்கள பார்த்த உடனே அப்படி சொல்ற மாதிரி தோணும். என்ன காரணம்? இது மனசு செய்கிற கற்பனை. கணவர் வீட்டுக்காரங்கன்னா நம்ம மேல காண்டா தான் இருப்பாங்கன்னு அவங்களா நினைச்சுக்கிறது. அப்ப இந்த கற்பனைகள் தான் நம்மை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் தடுக்கிறதுங்கிறத புரிந்து கொண்டோம் என்றாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும்.